ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது ஆஸ்திரேலியா இந்தியா சீரிஸ் வந்து ஒரு பெரிய சீரீஸு. அதில் நான் ஏன் வீடியோ போடல நீங்கள் கேட்குதுன்னா எனக்கு கேட்குது. ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங் ரெக்கார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு 18 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணேன். பார்த்தா என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது, இவங்க எவன் வாய்ஸுமே கேட்கல. சரி ரீ ரெக்கார்டிங் கூப்பிடலான்னு பார்த்தா எனக்கும் வேலை வந்துருச்சு, இவனுங்களும் வரல. சரி நான் பேசுனதாச்சும் எடுத்து ஷார்ட்ஸாக போகலான்னு பார்த்தா அதுக்கும் கொஞ்சம் சலிப்பாகி போச்சு. பர்சனல் ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ்னால் இதை நான் பார்க்கவே இல்லை. கடைசியா ஒரே வீடியோவை போட்டுக்கலாம்னால டைரக்டா வந்து ஒரு ஓடி, அதாவது ஆஸ்திரேலியா vs இந்தியா ஓடிஐ சீரிஸ் ரிவ்யூ மாதிரி வந்து உட்காந்துட்டோம். சரி என் கூட யார் இருக்கான்னா ஷாம் இருக்கா. ஹைடா ஷாம். வணக்கம் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம கிஷோர் இருக்கா. ஹைடா கிஷோர். ஹாய் ஹரி. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து 1 by 1 வரேன். சரி ஸ்டார்டிங் வித் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற டாபிக் தான் ரோக்கோ. ஓகே, இந்த ரோக்கோ வந்து இந்த சீரீஸ் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா அவங்க ஸ்பாட்டை? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கிஷோர்கிட்ட கேட்போம். என்ன சொல்ற கிஷோர் ரோக்கோவை பத்தி இந்த சீரீஸ்ல? நான் முன்னாடியே சொன்னதாரி, ஓடிஏல அவங்க ஸ்பாட்டுக்கு இந்த கேள்வியே வந்து இது இல்லை. ஓடிஏனா அவங்க தான் இப்போ வரைக்கும் அதே தான், அவங்க திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கோலிக்கு 2 ஃபெயிலியர் இருந்துச்சு. பட் அதான் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் அது ரெக்கார்ட் ஆகலை சொன்ன மாதிரி அவங்க கேம் டைம் வேணும்னு சொன்னோம், அதே மாதிரி வந்துட்டான். பட் ரோஹித் வந்து ஸ்டேட்மெண்ட், அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து இந்த டீமுக்காக ஆடுறது, இன்னைக்கு டீமுக்கு தான் ஆடினா. என்ன சொல்றேன்னா அந்த இன்டென்ட் இருக்கும், 10 ஓவர்லேயே வந்து ஒரு 40 ரன் அடிச்சு அவுட் ஆயிடுவான். இப்போ நீ கடைசியா அந்த 2 இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா ஆடுறான். ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு அடிக்கலாம் பார்க்கறதில்ல, ஒரு 30 பால் செட்டில் ஆகிட்டு கேம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிக் ஸ்கோர் தான் பார்க்குறான். ஸோ 2 பட் கோலி வந்துட்டு ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. பட் he came back. இந்த கடைசி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ட் இருந்துச்சு, அதே மாதிரி டிரைவ் 2-3 டிரைவ் அடிச்சான், ரன் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண பார்த்தான். ஸோ பேக் மாதிரி தான் தெரியுது. ஓகே, நீங்க 2 பேர் சொன்னது எனக்கு புரியுது. பட் எனக்கு இதுல சில டவுட்ஸ் இருக்கு, அதை நான் கேட்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்ப கிஷோரே ஸ்டார்டிங் என்ன ஆரம்பிச்சானா வந்து ரோக்கோவோட ஸ்பாட் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது, அவங்களாம் வந்து டைரக்டா உள்ள போகணும்னு மாதிரி சொன்னான். நான் அதுல வந்து ஒரு பாயிண்ட் டிஃபர் பண்றேன். ஓகே, அவங்க 2 பேருமே லெஜெண்ட்ஸ் தான். இப்ப விராட் கோலி பாத்தீங்கன்னா 14,000 ரன் அடிச்சுட்டான், ரோஹித் சர்மா 10,000 ரன் மேல அடிச்சிட்டாங்க. பட் ஏன் இந்த ப்ரெஷர் வந்து ஒரு நல்லதுன்னு நான் வந்து சொல்றேன்னா, ஏன்னா வந்து என்னதான் வந்து அவங்க நல்ல பிளேயர்ஸா இருந்தாலும் 2027ங்கிறது இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு மேக்ஸிமம் கேம் டைமும் கிடைக்க போகுது. ஏன்னா 2 பேர் வந்து வெறும் ஒரு ஃபார்மேட் தான் ஆடுற பிளேயர்ஸ். ஸோ அவங்களுக்கு கேம் டைம் இருக்கு. இப்போ கிஷோர் சொன்னதும் அதான் சொல்றேன், லைக் கேம் டைம் இல்லாதனால அவங்க வந்து ஃபார்ம் அப்பப்ப இந்த மாதிரி ஒரு மேட்ச் டைம் எடுக்குது இந்த மாதிரி சொல்றான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எல்லா சீரீஸும் அவங்களுக்கு ப்ரெஷர் போடுறதுக்கு வந்து எனக்கு பொறுத்து நல்லது மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ அதனாலதான் பாருங்க ரோஹித் சர்மாவோட கேமுமே மாறி இருக்கு. இந்த மாதிரி ரோஹித் சர்மா நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்பயுமே வருவாரு, ஒரு 10 ஓவர் ஆடுற மாதிரி கேம் இருக்கு. இப்போ வந்து ஆடுற ரோஹித் சர்மா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. விராட் கோலியுமே இந்த மேட்ச் வந்து சூப்பரா ஆடினா, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ப்ரெஷர் போடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இல்லையா? நான் ஏன் நல்ல விஷயம்னு சொல்றேன்னா வந்து பின்னாடி உனக்கு அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்மால் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்னும் பெஞ்ச் வார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்குலாம் டைரக்டா 11 ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் வந்து வெளியே உட்காந்துருக்கான். ஸோ இவங்க அந்த யங்ஸ்டர்ஸை வெளியே உட்கார வைக்கிறோம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணுங்கிறது வந்து என்னோட கருத்து. இதுல உங்களுக்காச்சும் மாற்று கருத்து இருக்கா நான் சொல்றதுல? ப்ரோ, மாற்று கருத்து அப்படிங்கிறத விட நீங்க சொல்ற பாயிண்ட்ல வேலிடா தான் இருக்கு. ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாங்க, அதுக்கப்புறம் டைம் கேப் வந்து ரொம்ப இருக்கு. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா கோலியை கம்பேர் பண்ணும்போது கில் வந்து எல்லா ஃபார்மேட்டும் ஆடிட்டு தான் இருக்கான். ஆனா கில் இந்த சீரிஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சதா? இல்ல. நான் எப்படி சொல்ல வரேன்னா, எல்லாமே வந்து மேட்ச் பிராக்டிஸா இல்லை அப்படின்னாலுமே கிரிக்கெட் டச்ல இருந்துச்சுன்னா ஸ்கோர் பண்றது வந்து வந்துட்டு தான் ப்ரோ இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, நம்ம விராட் கோலி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் டைம் எடுத்தா, ரோஹித் சர்மாமே ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து இந்த ஒரு சீசன் நம்ம இப்படி சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு 3 பேருமே எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த டாக்கே வராது இல்ல. நீங்க சொல்ற ப்ரெஷர் போடணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். பின்னாடி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் சரிதான். பட் இவங்கள்ட்ட பொட்டன்ஷியல் இருக்கு ப்ரோ. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ஃபைனல்ல மேன் ஆஃப் த மேட்ச், செமிஸ்ல வந்து கோலி மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ கேம் இருக்கு அப்படிங்கிற போது வந்து கேம் இருக்கிற பிளேயர்ஸை வெளியே உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு போறது வந்து என்னைய கேட்டா தப்பு. இல்ல, யங்ஸ்டர்ஸ் தான் வேணும்னு நான் சொல்லல. லைக் அந்த மாதிரி ஒரு ஹங்கர் உள்ள யங்ஸ்டர்ஸ் வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம உட்கார வைக்கணுங்கிறதுனா ஒரு ஜஸ்டிஃபையபிளான ஒரு பாயிண்ட் தரணும்னு நான் சொல்ல வரேன். ஹரி, அதுவும் நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ரன்ஸ் தான் பேசும், அதான் சொல்றேன், ரன்ஸ் தான் பேசும். அவங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லாட்டி 2 பேருக்கு ஆவரேஜ் வந்து 50க்கு மேல இருக்காது. ஒருத்தவனுக்கு 50, கோலிக்கு 58 இருக்கு, இன்னொன்னுக்கு 50. ஸோ அடிக்காட்டி நீ
பேசுறது கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்க. ஓடிஏன்றது இவங்க 2 பேருக்கு வந்தா இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பாத்தியா எப்படி அத ஒண்ணுமே ரிஸ்கே எடுக்கல. ஒரு பெரிய ஷாட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா ரோஹித் அடிக்க அவங்க 2 பேரும் கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 0% விக்கெட் சான்ஸே கொடுக்கல. சோ அதெல்லாம் நீ அடிக்காட்டி இந்த கேள்வி வந்து கேட்கலாம். இந்த சீரியஸ் வந்து அடிக்கல, இப்படி பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்துடலாம். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால்ன்றது ஒரு சூப்பர் பிளேயர், டேலண்ட் இருக்கு. பட் எதுக்கு நீ இந்த ஏஜ் ஃபேக்டர்ன்றது கிரிக்கெட்ல பாக்குறது, ஃபிட்னஸ் ஃபேக்டர்னா நீ சொன்னீங்கன்னா ஓகே. நீ சும்மா ஏஜ்னு தூக்கிட்டு வர்றது வந்துட்டு எனக்கு என்னன்னு போடல. ஃபிட்னஸ் இல்ல. கரெக்ட், நான் அதை சொல்லல. பட் ஆனா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மட்டும் இல்ல, திலக் வர்மான்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களே நம்ம சீக்கிரம் இருக்காங்க. அது என்ன நீ அதை ஏன் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸ்பாட்லயே போடணும்னு பாக்குற? ஏன் கில்லு பெர்ஃபார்ம் பண்ணாட்டி கில்லு ஸ்பாட்ல போடுங்க. இப்ப ஐயர் அடிக்கணும், ஐயர் ஸ்பாட்ல போடு. ஏன் யார் அடிக்கலையோ நீ பொதுவா சொல்லு, யார் அடிக்கலையோ அவங்க ஸ்பாட்ல போடு அப்படின்னு சொன்னோம். அது என்ன அப்படின்றது வந்து வேலிட் பாயிண்ட் கிடையாது. அவங்க ஸ்கோர் பண்றாங்க, ஃபிட்னஸ் இருக்கு, கேட்ச் நல்லா பிடிக்கணும், ஃபீல்டிங் நல்லா பண்றான், சோ இருக்காங்க. நம்ம யாரு ஜெய்ஸ்வால்ன்ற சூப்பர் பிளேயர் நான் ஒத்துக்கிறேன். யார் நல்லா விளையாடே அவங்க ஸ்பாட்ல தான் வரணும். அப்படி நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் வயசாயிடுச்சு, அது ஒரு காரணம்னு வச்சுட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். நான் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வந்தேன்னா, இப்ப மத்த எல்லாருமே நல்லா எனக்கு கில்ல மட்டும் தனியா வச்சிருவோம். மத்த ஸ்ரேயஸ் ஐயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். கேஎல் ராகுல் ஓகே, இந்த சீரிஸ் ஒரு மாதிரி சைலண்ட் சீரிஸ் இருந்தாலுமே அவன் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அக்சர் பட்டேல் அவங்க சொல்லவே தேவையில்லை. ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் இருக்குது. ஒன்றோனி திலக் வர்மா நம்ம நீ கூட சொல்லியிருப்போம் உனக்கு திலக் வர்மா பார்க்கணும்னு. ஸோ அதனால தான் நான் கேட்டேன், மற்றபடி அவங்க மேலே எந்த கேட்டும் இல்லை. சரி, அடுத்து நம்ம சுமன் கில் கேப்டன் போவோம். இந்த சீரிஸ் அவன் கேப்டன்சியும் அவர் பேட்டிங் எப்படி இருந்துச்சு இந்த ஓடிஐல? ப்ரோ இது வரைக்குமே இது நம்ம முன்னால இருந்தே பேசிட்டு தான் இருக்கோம். இதை சொன்னா ஒத்துக்குவீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல வந்து இப்போ கடைசியா அந்த 2021 ஆஸ்திரேலியா அடிச்சதுதான் நினைக்கிறேன். அதை தவிர வெளியே சாயில போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. ஃபிளாட் ட்ராக் தவிர இங்கிலாந்து சீரிஸ் எடுத்துருவாங்கல, இங்கிலாந்து சீரிஸ் எடுத்துருவாங்க. சொன்னேன்ல ஃபிளாட் ட்ராக் தவிர அப்படின்ட்டு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ராக்ல நம்ம கூட இந்த டெஸ்ட் மேட்ச் கூட பேசியிருந்தோம். லாஸ்ட்ல மேட்ச் நடக்கும்போது இந்த ட்ராக்ல அடிக்க சொல்லுங்க அவனை, கம்பைண்டா ஒரு 50 அடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு. 25 ரன் கூட தாண்டல. அந்த மாதிரிதான். கிஷோர், நீ என்ன நினைக்கிற? அதே டேலண்ட்லாம் இருக்காரு, ஆனா ஸ்கோர் பண்ணணும். இப்படி சொல்றதுன்னா அவன் வந்து காமிக்கணும், என்னால முடியும், என்னால அவையிலேயே நல்லா அடிக்க முடியும் ஈஸியா. எனக்கு அவன் நல்ல பால் போட அவுட் ஆயிர மாதிரி தெரியுது. நான் நினைச்சேன் ஹேசல்வுட் கிட்ட கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல பால் போட்டா முடிஞ்சுன்னா, அதே மாதிரி அவன் அவுட் ஸ்விங்கர் லைட்டா போட்டா அந்த பவுன்ஸுக்கு அவுட் ஆயிட்டான். ஆனா செகண்ட் மேட்ச் வந்து ரோஹித் பிரஷர் போட்டு அவுட் ஆயினா நீங்க சொல்லலாம். பட் அதுதான் நீ ஆடிதான் ஆகணும். இப்ப நீ கேப்டன் ஆயிட்டு இனிமேல் நீ பிரஷர். ரோஹித் வந்து பால் 30 பால் என்னமோ சாப்பிட்டு ஏதோ 5 ரன் என்னமோ அடிச்சிருந்த போது அவன் சரி நம்ம ரன் வேணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டா அடிச்சு கேட்ச் போட்டான். பட் அதெல்லாம் நீ காரணமா சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நீ ஒரு வருஷமா நீ உனக்கு ஆடிட்டு இருக்கும்போது ரோஹித் தான் செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். 2024 ஃபுல்லா அவன் தான் வந்து அப்படி ஆடி கொடுத்துட்டு செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ் ஆடி, செல்ஃப்லெஸ்ன்னு கிடையாது, அட்டாக்கிங் மோட் ஆடிட்டு கில்ல வந்து டைம் கொடுத்தான். ஸோ நீ அடிச்சுதான் ஆகணும். ஸ்கோர் தான் பேசும், எதா இருந்தாலுமே ஸ்கோர் தான். பட் பண்ணணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன் கில்லு. ஏன்னா நீ இந்த சான்ஸ் வந்து நிறைய பேர் கிடைக்காம இருக்கு. நீ ஜெய்ஸ்வால் நீ நிலைமை கோலி நிலைமையில யோசிக்க மாட்டான், அவன் கில்லெல்லாம் ஆடுறான்னு தான் யோசிப்பான் அவன். ஆமா, இப்ப நம்ம யாரும் இப்ப கில்ல சொல்லாதனால கில்லு வந்து நல்ல பிளேயர் கிடையாது. கில்லு வந்து கேப்டன்சிங்கிற ஒரு பாயிண்ட்னால அது என்னன்னு தெரியல, கேப்டனா இருந்தா அவனை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அவனுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவனையும் கொஸ்டின் பண்ணணும். பட் அது யாரு கேட்க போறாங்க? லைக் ஜெயஸ்வால் நினைச்சா உள்ள வரலாம். இல்ல ப்ரோ, கோச் நல்ல கோச்சா இருந்துச்சுன்னா கொஸ்டின் பண்ணலாம். கேப்டன் அப்பாயின்ட் பண்ணதே கோச் தானே, அப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல பேக்கிங் த ஃபியூச்சர்லாம் சரி, கில் தான் ஃபியூச்சரே, எல்லாம் ஓகே, சூப்பர் ஸ்டார், நல்ல டேலண்ட் எல்லாம் இருக்கு. பட் பெர்ஃபார்ம் பண்ணாட்டியே அவனுக்கும் அந்த பயம் இருக்கணும். சரி நம்ம வெளியே தான் உட்காருவோம் அப்படின்னு இல்லாம இருந்துச்சுன்னா அப்படி ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒன்றும் நீ பண்ணலைன்னு சொல்றேன். உன் டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு, இன்னொன்று இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல இப்படி நான் தான் ராஜா அப்படின்ற அளவுக்கு நீ எதுவும் பண்ணலைன்னு நான் சொல்றேன். ஸோ சீக்கிரமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி நினைக்கிறேன். கரெக்டா? அதான சொல்ல வர. 100% ஒரு பிளேயர்னா எடுத்து கொஞ்சம் அப்படியே அவங்க இதுலயே ஆட வைக்கணும். அதுக்கு இல்லாம டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றது இப்ப அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத மாதிரி இருக்கு. திடீர்னு அவனை கேப்டன்சி இருந்து புடுங்கன்னா அது ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடா தான் இருக்கும். ஸோ அதனால இப்ப ஓகே, அப்படியே பை த ஃப்ளோல தான் அவனை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ அடிக்கும் போது அடிங்கிற மாதிரி தான் விடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அப்படிதான் ப்ரோ. இதுக்கு முன்னாடில இருந்து வந்ததெல்லாம் பாருங்க. கோலி கேப்டன்சி வாங்கும் போது கோலி எத்தனை மேட்ச் ஆடி இருந்தான், எப்போ வந்து தோனி வந்து கோல்ட்ட கொடுத்தான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கோலி கையில இருந்து ரோஹித் கைக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. கோலி கைக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் கோலி வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்கிறத விட ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டார் ஆயிட்டான். பிளேயர் விளையாண்டு எல்லா இடத்துலயும் அடிச்சு அப்படி ஒரு பிளேயர் ஆயிட்டான். ஆனா இப்ப கில்லு கேப்டன்சி வரும்போது அவன் இன்னும் ஒண்ணுமே பண்ணல. ஓடியில ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான். ப்ராப்பர் ஸ்பிளிட் அப் இருக்கணும். இப்ப இவன் சொன்ன மாதிரி தான். இப்ப நீ
இப்போ கோலி வந்து கேப்டனா இருக்கும்போது ரோஹித் வந்து இடையில கோலிக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட் கொடுத்துட்டு ரோஹித் அந்த ஒரு 1-2 மேட்ச் பண்ணுவான், அதுக்கப்புறம் திருப்பி கோலி வருவான், அப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டு ஓகே ரோஹித் பொட்டன்சியல் இருக்கு, கேப்டன்சில அடிக்கிறான், ப்ரெஷர் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இங்க ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் சாக், இவன் தான் ஃபியூச்சர், அவ்வளவுதான் கேப்டன் அப்படி முடிச்சு விட்டா என்ன பண்றது? இல்ல அப்படி பார்க்கும்போது கூட ரோஹித் சர்மா ஐபிஎல்ல பெஸ்ட் கேப்டனா இருந்தான். அந்த மாதிரியாச்சும் ஒரு இதை காமிக்கணும். பட் இல்ல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியல. இல்லையே ப்ரோ, இப்படி கொடுத்ததுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கே ஒரு பாயிண்ட்டுமே இல்லையே கில்லுக்கு. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹர்ஷித் ராணா பத்தி பேசி ஆகணும். ஹர்ஷித் ராணா நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ்ல ஹர்ஷித் ராணா பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருந்துச்சா? எனக்கு இல்ல பாயிண்ட் ஓகே தான் ப்ரோ. அதான் இப்போ 4-4 எடுத்துட்டான், இப்போ நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. அதான் 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், குட்டு தான். இன்னைக்கு நல்ல பால்லாம் நல்ல லென்த் தான், போட்ட பால்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஸ்பெல்லாம் பார்த்தேன். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். கிஷோர் நீ நினைக்கிறடா? அதேதான், நான் ரொம்ப சூப்பரா சொல்ல மாட்டேன், ஓகே எடுத்ததுக்கு ஓகே, ரொம்ப பேட்லாம் இல்ல, கரெக்டா பண்ணிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன சொல்றேன்னா பேஸ் இருக்கு, பட் லென்த் வந்து கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டேன். அவன் கன்சிஸ்டண்டா இன்னைக்கு ஒரு மிச்சல் ஓன போட்ட பால்ல சூப்பர் பால், நான் பார்க்கும் போதே நான் பண்ணேன், சரியான பால் போட்டு ஸ்லிப்பை வச்சு சூப்பரா எடுத்தாங்க, பவுன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்றான் அவன், பேஸுக்கு சும்மா அவுட் சைட் ஆஃப்டர் போட்டிருந்தா எட்ஜ் வாங்கினாலே பின்னாடி 4 போகுது. ஸோ அந்த லைன் அண்ட் லென்த்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த சீரீஸ் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஓடி ஓவரால் எக்கனாமியே என்னமோ 5.5 நம்ம தான் இருக்கு. ஸோ ஓகே தான், இருக்கு, நல்லா தான் பண்ணியிருக்கான். எனக்கு இந்த கில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி எனக்கு ஹர்ஷித் ராணாவுமே ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றாங்களோன்னு தோணுது. இந்தியா வந்து என்ன லுக் பண்றாங்களா, அந்த நம்பர் 8 பொசிஷன்ல ஒரு ஜென்யூன் பவுலர் வேணும், அதே சமயத்துல ஒரு 20-25 ரன்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வேணும். லைக் சாதுர் தாக்கூர் மாதிரி ஒருத்தன், ஆனா வந்து ஒரு ஃபாஸ்டா போடுற ஒரு பேஸ் பவுலர் மாதிரி பாக்குறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து நல்லா 2027 க்ரூம் பண்ற மாதிரி தான் தோணுது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபுல்லா பேக் பண்ணாதான் போறாரு ஹர்ஷித் ராணா. எனக்கு தெரிஞ்சுலாம் இல்ல, அது கன்ஃபார்ம் தான். இங்க ஏதோ கம்பீரோட ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓவர்ரா. ஆனா எனக்கு இந்த பிளேயிங் லெவல்ல இவங்க, நான் ஓகே இன்னொன்னு நான் கேள்வி கேட்கணும். லைக் இந்தியா வந்து இந்த சீரீஸ் தோத்ததுக்கு வந்து டாஸ காரணமா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் காரணம் மேபி இருக்கலாம் ப்ரோ, சேஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. செகண்ட் மேட்ச்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிச்சு கண்ணா பின்னவான்னு இருந்துச்சு. கரெக்ட், எனக்கும் அதான் தோணுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டுரு, செகண்ட் மேட்ச் எனக்கும் மேபி சேஸ் பண்ணியிருந்தா டாஸ் கொஞ்சம் ஃபேக்டர் ப்ளே பண்ணிச்சோன்னு எனக்கு தோணுது. பட் அதெல்லாம் இந்தியன் டீம் ரீசன் சொல்லக்கூடாது, இது வேற ஏதாவது டீம்னா டாஸ்ன்னு சொல்ல. பட் இந்தியாவுக்கு இருக்க ஸ்ட்ரென்த் பேட்டிங் லைனப் அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ரீசன்லாம் சொல்ல மாட்டேன். பட் பிளேயிங் லெவல்லே கொஞ்சம் நிறைய ஒரு குளறுபடி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து அவன் இன்னுமே வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இல்ல ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறாங்களாங்கிறது வந்து இன்னுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இப்ப லாஸ்ட் மேட்ச் ஏதோ இன்ஜுரின் மாதிரி சொல்லி உட்கார வச்சாங்க. பட் ஆனா அது நமக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் எதுக்காக உட்கார வச்சிருப்பாங்கன்னு. லைக் எனக்கு தெரியல, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இன்னும் அவனுக்கு இன்னும் வந்து அவனை எனக்கு தெரியல ஆல்ரவுண்டர்லா பார்க்கலாமா. டெஸ்ட்லயுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு 1-2 மேட்ச் விக்கெட் எடுக்கிறான். பட் எனக்கு தெரியல ஓடி இந்த லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா மேபி பாண்டியா செட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி நினைக்கிறேன் ப்ரோ. இதெல்லாம் ஃபில் அப் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால ஆல்ரவுண்டர்ன்றது நம்ம எப்பயோ பேசிட்டு இருக்கோம், ஒண்ணுமே கிடையாது. இவன் நீ பவுலிங் அவனை நீ 10 ஓவர் கொடுத்தாலுமே மினிமம் 70 ரன் 80 ரனுக்கு போயிடுவான் நிதிஷ்குமார் ரெட்டிலாம். பேஸ் 120 போட்டு நீ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல ஷார்ட் பால் எல்லாம் போட்டேன்னா, அது மிச்சல் மார்ஸ் கையில ஹெட் கையில எல்லாம் மாட்டேன்னா எங்கேயோ போட்டுருவானுங்க. அவங்க எல்லாருமே ஷார்ட் பால் சூப்பரா ஆடுற பிளேயர்ஸ் தான். ஸோ எனக்கு டைமா தான் இருக்கு. நான் கேப்டனா வந்து நிதிஷ் ரெட்டிக்கு நான் ஆல்ரவுண்டரா கொடுப்பேன் கேட்ட கத்தியமா கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா வந்து அவனை ஒரு பவுலரா யூஸ் பண்ண மாதிரி பார்க்கலாம், அங்க ஒரு பேட்ஸ்மேனை வந்து சும்மா ஆட வச்ச மாதிரி இருந்தது. நான் இந்தியாவோட மிடில் ஆர்டர் எனக்கு ஒரு இதாக தான் தோணுது. இப்போ சரி டாப் ஆர்டர் அடிக்கல ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் விட்டுற ரெயின் அது என்னென்னமோ நினைச்சிட்டு போட்டோம். 2வது மேட்ச் ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. ரோஹித் அடிச்சதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்னால அடிக்க முடியல, நிதிஷ் அடிக்க முடியல, சுந்தர்லாம் அவனும் பாவம், அவனால பவர் ஹீட்டிங்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐபிஎல்ல ஏதோ கொஞ்சம் அடிக்கிறான். சுந்தருக்குலாம் வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியால போய் பவர் ஹீட்டிங் பண்ற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அக்சர் ஓகே, அவனால அந்த 30 ரன்ஸ் எப்படியே அடிச்சிடறான், பால் டு பால் அடி இல்ல 25 பால் அடிச்சிடறான். அந்த பினிஷிங் ரோல நிதிஷ்குமார் ரெட்டி, ஆனா அங்கிட்டு பாரு மிச்சல் ஓவன் அவன் அழகா வந்து அவனுக்கு இருக்க பவருக்கு 30 ரன் மேட்சை முடிச்சு விட்டு போயிடறான். எனக்கு செகண்ட் மேட்ச் அதான் கொஞ்சம் டிஃபரன்ஸா தெரிஞ்சு. அங்க இருக்கவங்க லாங் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி தெரியல, எல்லாருமே வந்து அந்த பவர் வச்சிருக்காங்க, டக்கு டக்கு 30 குவிக் 30-40 ஆடிட்டு போயிடுறாங்க. அது இங்க பேட்லயே வாங்க முடிய மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் நம்ம இப்ப இந்தியா பத்தி நம்ம பேசணும். பட் ஆனா இந்தியா வந்து சீரீஸ் தோத்துட்டாங்க, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ஆஸ்திரேலியா டீம் பத்தி பேசியே ஆகணும். அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு 1-2 பிக் பிளேயர்ஸ் தான். பவுலிங்ல ஓகே எப்பயும் போல இருக்காங்க, பேட்டிங்ல பார்த்தா
ஓப்பனர்ஸ் தவிர மிச்சம் எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கடா கிஷோர்? நீ சொல்றா. எல்லாருமே ஹரி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சா நம்ம வீடியோ அப்ப நான் சொன்னேன், பார்க்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் தெரியும், ஆனா அவங்க வர ஃபார்ம் அப்படி கிடையாது. ஜோசுவா பிலிப்பி, மேட் ரென்ஸாலாம் ரன்ஸ் டன்ஸா ஸ்கோர் பண்ணி அவங்களோட டொமஸ்டிக் அந்த சீல்டு கேம்ஸ்ல எல்லாம் வேற லெவலா ஸ்கோர் பண்ணதுன்னா கண்டிப்பா அடிப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் கூப்பர் கான்லயும் அதே மாதிரி தான், எல்லாருமே ரன் அடிச்சுட்டு வராங்க, இன்ஃபார்மா தான் இருக்காங்க. ஸோ பார்க்க தான் இன்எக்ஸ்பீரியன்ஸா தெரியும். பட் டீம் வந்து ஹோம் கிரவுண்டு தானே ஏறி, அதனால அவங்களுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸை விட ஃபார்ம் பார்த்து எடுக்கிறாங்க. ஆஸ்திரேலியா T20க்குமே இப்போ புதுசா நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்ல எனக்கு மிடில் ஆர்டரை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி ஓப்பனர் பிளேயர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, நான் எல்லாம் ஓப்பனர் தான். எடுத்தேன். மேட் ரென்ஸா ஓப்பனிங் கொஞ்சம் அந்த 1-down அந்த பிளேயர் தான். ஜோசுவா பிலிப்பி உனக்கே தெரியும் அந்த பிளேயர் தான். கூப்பர் கான்லியுமே சில சமயம் ஓப்பனிங் 1-downல தான் ஆடுற பிளேயர். பட் அவங்களால பவர் இருக்கு, அடாப்ட் ஆகிக்க முடியும். மிச்சல் ஒன்னு வச்சுக்கிறாங்க ஃபினிஷருக்கு, அவன் தான் கரெக்டான ஃபினிஷரு. பட் மீதி எல்லாருமே அடிச்சிடறாங்க. அவங்களே என்ன பால் டு பால் தான் ஆடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல யாரும் ஆடுறது இல்லையே, கரெக்டா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் முன்னாடியே கொஞ்சம் ஆட வச்சிருந்தா ஒரு மாதிரி நெக்கா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடத்துல தான் ட்ரிக்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஜாம்பா ஆடினா இங்கிட்டு குல்தீப் மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஆடி இருந்தா ஒரு வேளை சீரீஸ் ஒரு மாதிரி டைட்டா போயிருக்குமோ எனக்கு தோணுச்சு. அதுதான் ஒரு இடத்துல இந்தியா மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது ஒரு மாதிரி. சரி ஓகே, அடுத்து இந்த T20 சீரீஸ் வரப்போகுது, அதை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதை விட இன்னும் டஃபா இருக்குமா இல்ல இந்தியா ஒரு மாதிரி ஈஸியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சரி, கண்டிப்பா இது வந்து டஃபா தான் போகும். நீ நினைக்க ஆஸ்திரேலியா இந்த பேட்டிங் அப்படின்னா அங்க வந்து 2 பேரு டிம் டேவிட்லாம் இதுல இருக்கான். அவன் தெரியல, அவன் இருக்கிற ஃபார்ம் எல்லாம் அவன் அந்த ஃபார்ம்ல இருக்கான், மொரட்டு ஃபார்ம்ல 1-downல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க டீம்ல T20ல கன் மாதிரி இருக்கும். ஹரி நீ பவுலிங்ல வேணா யூஸ் பண்ணிக்கணும். 2 டீமே பேட்டிங் வர்சஸ் பேட்டிங் தான் எனக்கு தோணுது. பவுலிங் வந்து அவங்க டீம் கொஞ்சம் அவ்வளவு வீக்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த சீரிஸ்க்கே பும்ரா கிடையாதா, இல்லனா ஓடி சீரிஸ்க்கு இல்ல ஓடிக்கு மட்டும் இல்ல T20க்கு வந்துறாரு பும்ரா. ஆனா வந்து T20 சீரிஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் 11 ஆல்ரவுண்டர் இறக்குவாங்க. மிச்சல் ஓவனே உள்ள இறக்கிடுவான், டிம் டேவிட் இறக்கிடுவான், மேக்ஸ்வெல் திருப்பி வரானாமா, பிலிப்பே இருக்கான், எல்லாம் இருக்கானுங்க. அப்போ T20 சீரிஸ் இன்னும் இதை விட இன்னும் எக்ஸைட்டிங்கா போகும். பார்ப்போம், நம்ம அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போகிற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம T20 சீரிஸை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ், பை சொல்லுங்கடா. பை. அப்போ வந்து கம்பீர் அடிக்கிறேன். பை கைஸ்.